எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் ரொம்ப அன்புடன் வரவேற்கிறேன். அண்ட் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ட்ரூ அண்ட் ரியல் ஸ்டோரி அபவுட் மாயா, என்னை பற்றி. ஸோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்னோட எஜுகேஷன் பற்றி. இப்போ இன்றைக்கி நிறைய வீடியோஸ் பார்க்குற உங்களுக்கு என்னை பற்றி ஓரளவுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும். ஆனால் கம்ப்ளீட்டாக என்னை பற்றி தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. இல்லை, இப்போ என்னோட ஆன்சைட்டி பற்றி தெரியும் உங்களுக்கு. அண்ட் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் உடஞ்சதை பற்றி தெரியும். அண்டு நிறைய என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் பற்றியெல்லாம் தெரியும். அண்ட் என் ஃபேமிலி பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். ஆனால் என்னோட ரியலி பர்சனலி என்னை பற்றின சில விஷயங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரியாது. ஆனாலும் என்னை இத்தனை பேர் நான் சொல்கிற விஷயங்களை லைக் பண்ணி என்ன உங்கள் ஃபேமிலியாக ஏற்றுக்கிட்டு எனக்கு இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நான் உங்ககிட்ட என்னோட ரியல் அண்டு ட்ரூ விஷயங்கள் எல்லாமே நான் உங்ககிட்டலாம் ஷேர் பண்ணிக்கணும். அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். உங்களுக்கு நான் உண்மைத்துவமாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ இப்போ எடுக்கிறேன். அண்ட் என்னை கேட்டால் இதுவே டூ லேட் தான். ஏன்னா நான் இதை இயர்லி இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் இந்த விஷயங்களெல்லாம் உங்கள் கூட பேசியிருக்கணும். ஏன்னா அப்போ நான் ரொம்ப ஆன்சைட்டியில் நிறைய விஷயங்கள் அப்போ நான் அந்த டைமில் அந்த ஒரு மூடில் இருந்ததால் என்னால் அந்த டைமில் அதை மட்டும்தான் ஷேர் பண்ணிக்க முடிஞ்சுது. ஸோ இப்போ இது கரெக்டான சந்தர்ப்பம்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சஸ்பென்ஸ் வச்சுட்டே வரல நான். ஸோ டேரெக்டாக விஷயத்துக்குள்ளே போகலாம். அண்ட் என்னோட எஜுகேஷன் பற்றி. ஸோ என்னோடய எஜுகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0. நான் ஒரு அன்எஜுகேட்டட் பர்சன். நான் எந்த ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போய் எதுவுமே நான் படித்தது கிடையாது. அண்டு நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் நான் படிச்சிருக்கேன். அண்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு எனக்கு லங்ஸ் ப்ராப்ளம் வந்தது அப்போ அந்த சின்ன வயசில். ஸோ அப்போ எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு 6 மந்த்து தொடர்ந்து எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருந்துச்சு. அண்ட் அந்த டைமில் நான் ரொம்ப சிக்காக ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லாததால் என்னை அவ்வளோ சீக்கிரம் என்னை வெளியே அனுப்ப மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் எனக்கு ஒத்துக்காது. அந்த மாதிரியெல்லாம் நான் என்னோடய லைஃப் ஸ்டைல் இருந்தது. என்னோடய சைல்டுஹுட் எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 10 வயசு வரைக்கும் என்னோடய லைஃப் அப்படி தான் இருந்தது. வெளியெல்லாம் அவ்வளோவா ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, யாருமே எனக்கு கிடையாது. அப்போது நான் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன். ஸோ அப்படி தான் என் லைஃப் இருந்தது. ஸோ அது வரைக்கும் எனக்கு இந்த படிப்புன்ற ஒரு விஷயம் அவ்வளோ சீரியஸ்னஸ் எனக்கு தெரியல அந்த சின்ன வயசில். அண்ட் என் வீட்லேயும் என் பாட்டியும் என்னை அந்த டைமில் எனக்கு ஏதாச்சும் ஆகிடும்னு பயந்துட்டு என்னை அனுப்பலை. ஆனால் ஒன்ஸ் நான் டீனேஜ் ஆகும்போது எனக்கு அப்போ ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அப்போ என்னால் போக முடியல. ஏன்னா எனக்கு அந்த ஹேபிட்ன்றது இல்லாமல் போயிடுச்சு. ஒரு இடத்துல போயிட்டு உக்காந்து அண்டு அந்த இடத்துல நம்ம கவனிக்கணும், நம்ம ஸ்கூலில் கொடுக்குறது எழுதணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எனக்கு வரல. ஏன்னா எனக்கு அது பழக்கம் இல்லாமல் போயிடுச்சு. நம்ம சின்ன வயசுலேருந்து தொடர்ந்து ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அது நமக்கு பழக்கமாக இருக்கும். அதை நம்ம தொடர்ந்து ரிப்பீட்டடாக செய்வோம். சடனாக நான் வீட்டில் ஜாலியாக உட்காந்து டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்த ஒரு பொண்ணு ஒரு 10 வருஷமாக சடனாக கொண்டு போய் ஒரு ஸ்கூலில் உட்கார வச்ச உடனே என்னால் அது முடியல. எனக்கு ஃபீவர்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அந்த ஒரு அட்மாஸ்பியர் என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்ததால், எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததால் எங்கள் பாட்டி இன்னும் இவளுக்கு வேண்டாம், ஸ்கூல் வேண்டாம், குழந்தை ரொம்ப உடம்பு முடியாமல் ஆகுது, பரவாயில்ல படிக்கலைன்னா போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் நான் சொல்கிறது நான் 94ல் பிறந்தேன். அப்போ பார்த்துக்கோங்க, அந்த டைமில் அதுக்கப்புறமா இந்த 2000 அந்த டைம் பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக இந்த அவேர்னஸ்லாம் கிடையாது. ஸ்கூல் போய் ஆகணும், படிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அண்ட் என்னோட பாட்டி அது வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே அதனோட சீரியஸ்னஸ் எனக்கும் புரியாததுனால நானும் ட்ரை பண்ணல. எனக்கும் எதுவும் தெரில, ஜாலியாக இருந்துச்சு. அவங்க சொன்ன உடனே நான் வீட்டிலே இருக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ஒன்ஸ் நான் வளர வளர எனக்கு டீனேஜ் ஆகும்போது சர்ச் போக ஆரம்பித்தேன். என் பாட்டி, நான், என் ஃபேமிலி எல்லாம் நாங்கள் போவோம். அங்கே பசங்க, என் வயசு பசங்கள்லாம் பைபிள் படிக்கிறது, பைபிளில் இருக்க விஷயங்களை அங்கே ஆன்சர் பண்ணுறது, அண்ட் அவங்களுக்குள்ளே அவங்க
இங்கிலீஷில் பேசிக்கிறது அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஏக்கமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இது நம்ம வயசு தான் ஆகுது அவங்களுக்கான நம்மளால எதுவுமே பண்ண முடியல, ஒரு பைபிள் படிக்க முடியல, நம்ம பேபான்னு உட்காந்துட்டு இருக்கோமே, எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு கஷ்டமாக இருக்கும். நாங்கள் சர்ச்சுக்கு வந்தவங்க பார்க்குறவங்களாம் கேட்பாங்க, என்னம்மா நீ பைபிள் எடுத்துகிட்டு வரலையா, நீ படிக்கலையா, ஐயோ நீனா பைபிள் படிக்க மாட்டியா அப்படியெல்லாம் வந்து கேட்பாங்க. இதுக்குன்னுட்டே ஒரு 4-5 ஆண்டி இருப்பாங்க வேணும்னே குத்தி குத்தி பேசுறதுக்குன்ட்டே. அதாவது அவங்க நம்மளை கேவலப்படுத்துகிறாங்கன்னே ஃபீல் ஆகாத மாதிரி அவங்க கேவலப்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு சில ஆன்ட்டிங்க சுற்றிக்கிட்டு இருக்கோங்க. அந்த மாதிரி ஆன்ட்டியெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஏளனமாக பேசுங்க. இன்னும் நீ படிக்கலையா, ஸ்கூல் போகலையா, ஓ உனக்கு படிக்க தெரியாதா, உனக்கு இது எதுவுமே தெரியாதா அப்படின்ற மாதிரி நல்லா சொல்கிற மாதிரி. ஐயோ பாவம்மா நீ படிக்க தெரியலையா, கற்றுக்கிறது தானம்மா. எப்போ எனக்கு 13-14 வயசு ஆகும்போது வந்து அந்த ஆன்ட்டிங்க வந்து எனக்கு சொல்கிறது, காங்காச்சனை எழுத கற்றுக்கோமா, என் பேத்திக்கிட்ட கற்றுக்கோ. இப்போது நம்ம வயசு பொண்ணுக்கிட்ட வந்து கற்றுக்கோ, அது தப்பு இல்லை தான். எனக்கு இப்போ அது தப்பு இல்லை, ஏன்னா கற்றுக்கிறதுக்கு வந்து ஒரு குழந்தைகிட்ட இருந்து கூட நம்ம கற்றுக்கலாம். ஆனால் அந்த டைமில் அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஈகோவாக இருக்கும்லங்க. நான் சொல்கிறது வந்து டீனேஜர், ஒரு 12-13 வயசில் என் பேத்திக்கிட்ட கற்றுக்கோ, அவன் நல்லா இங்கிலீஷ் பேசுவாள், இப்படியெல்லாம் வந்து கேவலப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. ஆனால் நான் வந்து அமைதியாக சிரிச்சுக்கிட்டே அதை கடந்து வந்து வீட்டில் வந்து தனிமையில் உட்காந்து அழுவேன், ரொம்ப அழுவேன், ஏங்குவேன். என்னால் முடியுமா அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கொஷின் மார்க் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த அழுகை வந்து எனக்குள்ளே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை உருவாக்கிச்சு. ஏன் நம்மளால் முடியாது, நம்மளால் ஏன் படிக்க முடியாது, நம்மளால் ஏன் எழுத முடியாது, நம்ம ஏதாச்சும் பண்ணணும் இதுக்கு அப்படின்னு சொல்லி நானே ஒரு ஃபேன்சி ஸ்டோர் போனேன். அப்போல்லாம் வந்து ஃபேன்சி ஸ்டோரில் புக்ஸ் விற்பாங்க, 10 ரூபா. 30 நாளில் ஆங்கிலம் கற்றுக்கொள்வது, தங்கிலீஷ் கற்றுக்கலாம் அதில், அண்ட் இங்கிலீஷும் கற்றுக்கலாம், ஏபிசிடி அண்ட் ஒரு சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் வந்து காங்காச்சானா புக்கு, வாய்ப்பாடு, இந்த மாதிரி புக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு பேசிக் கற்றுக்க ஆரம்பித்தேன். நானே கற்றுப்பேன். எனக்கு இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேங்க, நான் ப்ரௌடாக சொல்லுவேன், நெஞ்சை நிமித்தி சொல்லுவேன், எனக்கு டீச்சர் நான் தாங்க. எனக்கு யாருமே எனக்கு சொல்லி கொடுத்தது கிடையாது. நான் எந்த ஸ்கூல் போய் நான் கற்றுக்கிட்டது கிடையாது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு இங்கிலீஷ் வார்த்தை பேசுகிறேன்னா அது கூட நானாக கற்றுக்கிட்டது தான். என் சொந்த முயற்சியில் நானாக கற்றுக்கிட்டது, நானாக என்னை வளர்த்துக்கிட்ட ஒரு விஷயந்தான். ஸோ நான் அப்படி தான் என்னோடய இங்கிலீஷு, தமிழ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். தமிழ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் கற்றுக்கிட்டேன், தங்கிலீஷ் பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்டேன். பட் ஆனால் இங்கிலீஷ் பேசுகிறது கொஞ்சம் கடினம், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது, சரி தவறு சொல்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு பர்சன் வேணும். அப்போ வந்து எனக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, எனக்கு லைஃப்லேயே எனக்கு முதல்ல எனக்கு ஒருத்தி கிடைச்சா. அவள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சைல்டுஹுட்டில். ஏன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுங்க சின்ன வயசுலேருந்து. நான் அப்பத்துலேருந்தே ஒரு தனிமையில் வளர்ந்த ஒரு பொண்ணு தான். ஸோ அப்போ எனக்கு அவள் வந்து சொல்லுவாள், நான் இந்த மாதிரி நான் ஷேர் பண்ணுவேன், நான் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும், உன்ன மாதிரி நான் பேசணும், நீ பேசுகிறது அழகாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ அவள் சொல்லுவாள், நீயும் பேசலாம்ப்பா, என்கிட்ட நீ பேசு, சரியோ தவறோ நீ என்கிட்ட தைரியமாக பேசு, நான் உனக்கு கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ என்ன பண்ணுவேன்னா அவகிட்ட நான் பேசுவேன். அப்புறம் அப்போல்லாம் வந்து நமக்கு மொபைல் இருக்கும், சின்ன மொபைல் இருக்கும்ல, பட்டன் ஃபோன், அதில் வந்து அவள் எனக்கு மெசேஜ் பண்ணுவாள் இங்கிலீஷில். நான் அதுக்கு இங்கிலீஷில் ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் பண்ணி தான் நான் வந்து இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இப்போ கூட நான் வந்து இங்கிலீஷில் ஓஹோன்னு சொல்லணும்னா அப்படியெல்லாம் கிடையாது. இப்போயும் ஸ்டில் ஐ எம் லேர்னிங். இப்போயும் நான் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன், டெய்லியுமே லேர்ன் பண்ணுவேன். ஏதாச்சும் புதுசாக ஒரு வேர்டு நான் பார்க்குறேன்னா அது என்ன அப்படின்றது என் ஹஸ்பண்ட் கிட்டேயோ இல்லை நான் வேறு என்னோட டாட்டர்கிட்ட கூட நான் இங்கிலீஷ் வந்து நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன். இப்போ அவள் வந்து ஏதாச்சும் ஒரு புதுசாக சொல்கிறா, இல்லை அவள் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பேசுகிறான்னா அது என்ன அப்படின்னு நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன். ஏன்னா நம்ம வந்து நமக்கு கற்றுக்கிறதுக்கு வந்து இந்த வயசு தான் அந்த வயசு தான் அப்படின்றது ஒன்று கிடையாது. நம்ம சாகிற வரைக்கும் நம்ம வந்து கற்றுக்கிட்டே இருக்கலாம் விஷயங்கள். ஸோ அதனால நான் இப்போ வரைக்கும் கற்றுக்கிட்டு இருக்கேன். அண்ட் இந்த படிக்காததால் நான் நிறைய அவமானம் பட்டிருக்கேன், கூனி குறுகி நின்று இருக்கேன். அதில் ஒரு முக்கியமான ஒரு அவமானங்க, அதை நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணணும். ஏன்னா நான் உங்ககிட்ட எல்லாமே சொல்கிறேன் நான், அண்ட் இதையும் சொல்லணும் அப்படின்றது என்னோடய ஆசை. அண்ட் எனக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து என் ஹஸ்பண்ட் அப்ளை பண்ணார். ஒரு எமர்ஜென்சியில் தான் நாங்கள் அப்ளை பண்ணோம் அந்த பாஸ்போர்ட், சீக்கிரம் பாஸ்போர்ட் வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ அப்போது வந்து நாங்கள் வெரிஃபிகேஷன் ஆஃபீஸில் வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. இந்த வடபழனி கிட்டே இருக்கும்லங்க, சாலிகிராமம் நினைக்கிறேன், ஐ கெஸ். ஸோ அங்கே என்னை கூப்பிட்டாங்க. ஸோ நான் போயிருந்தேன். அங்கே போன உடனே ஃபஸ்ட் ஒரு 3 செக்கிங் இருந்துச்சு, வெரிஃபிகேஷன் இருந்தது. ஸோ ஃபஸ்ட் வெரிஃபிகேஷனில் வந்து எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் இதுக்கு பாஸ் பண்ணிட்டாங்க என்னோடய பேப்பர். ஸோ செகண்ட் இதுக்கு போன உடனே அங்கே இருக்க ஒரு லேடி வந்து பேப்பர் பார்க்குறாங்க அண்ட் என்ன பார்க்குறாங்க, பேப்பர் பார்க்குறாங்க அண்ட் என்ன பார்க்குறாங்க, அதுவும் மேலும் கீழே சுற்றி பார்க்குறாங்க.
நான் தின்னு முடிக்கிறேன், ஏன் இவங்க நம்மளை இப்படி பார்க்குறாங்க, நம்ம என்ன வித்தியாசமாக தோற்றமாக இருக்கமா அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவங்க கேட்டாங்க, ஸ்கூல் சர்டிஃபிகேட் எங்கம்மான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் படிக்கல மேம் அப்படின்னு சொன்னேன். உடனே என்னை தேர்டாக இருக்கிற ஒரு லேடி கிட்ட அனுப்பிட்டு இவங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. ஃபோன்லேயே சொல்லிட்டாங்க போல் நாங்கள் போகிறதுக்குள்ளே. ஏன்னா அங்கே வந்து டோக்கன் மாதிரி தான் அந்த தேர்ட் பர்சன் கிட்ட போகிறதுக்கு, அதாவது 1 by 1 போகணும் அந்த மாதிரி. இவங்க சொன்ன உடனே அங்கே போன உடனே அந்த லேடி கேட்குது, ஸ்கூல் சர்டிஃபிகேட் ஏன் நீங்கள் வந்து இதில் அட்டாச் பண்ணல அப்படின்னு சொல்லி என்னை திருப்பி கேட்டாங்க. நான் சொன்னேன், மேம் நான் படிக்கல அப்படின்னு சொன்னம்மா. இங்கே பாரு, அதெல்லாம் வந்து இங்கே ஏற்றுக்க முடியாது. நீ வந்து ஃபெயில் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல, மார்க் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஸ்கூல் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி நான் சொல்கிறேன், மேடம் சத்தியமாக நான் படிக்கல மேடம் அப்படின்னு சொல்கிறேன். அவங்க வந்து அவங்களோட பார்வையே வந்து நான் ஏதோ பொய்யா வந்து ஏதோ ஒரு விஷயங்களை மறைச்சி அண்டு பொய்யா ஏதோ ஒரு விஷயத்த நான் வந்து பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கிரிமினலாக ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அவங்க என்னோட பார்வை வந்து என்னை ரொம்ப காயப்படுத்திடுச்சு. நான் வந்து ஏதோ பொய் சொல்கிறேன் அப்படின்ற ஒரு தாட்லேயே என்னை பார்த்தாங்க. என்னை சாகடிக்கிற பார்வை அது, அண்ட் சாகடிக்கிற ஒரு மாதிரி சுச்சுவேஷன் அது. எனக்கு அவ்வளோ வேதனையாக இருந்தது. ஏன்னா நான் வந்து அங்கே ஒரு துளி கூட பொய் இல்லாமல் என்னோடய உண்மையை நாங்கள் சொன்னேன். ஆனால் அவங்க என்னை ஏற்றுக்கல. அண்ட் எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தாங்க. நீங்கள் உட்காந்து யோசித்து சொல்லு, நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம், உன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் யாரும் பார்க்க போகிறது இல்லை, ஒன்லி இங்கே இதுக்காக தான், வெரிஃபிகேஷனுக்காக தான் அட்டாச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை உட்கார வச்சுட்டாங்க. நான் கடவுள்கிட்ட கேட்குறேன், கடவுளே எனக்கு தைரியத்தை கொடுங்க, நான் உண்மை மட்டும்தான் பேசுகிறேன், ஏன் இந்த மனுஷங்க என்னை ஏற்றுக்க மாட்டுறாங்க அப்படின்னு நான் எனக்குள்ளே நானே வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் என்னை கூப்பிட்டு திருப்பி சொன்னாங்க, இங்கே பாருமா, உன்னை பார்த்தா பாவமாக இருக்குது, அண்ட் நாங்கள் இதே வேறு யாராச்சும் இருந்தாங்கன்னா நாங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிடுவோம், அண்ட் நீ வந்து பாவமாக இருக்க, அண்ட் நீ அழுவுற, அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், சர்டிஃபிகேட் இருந்தால் எடுத்துகிட்டு வா, நான் உனக்கு பண்ணித்தரேன், நீ ஃபெயில் ஆகியிருந்தாலும் அதில் என்ன ட்ராபேக் இருந்தாலும் பரவாயில்ல அப்படினால திருப்பியும் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் மாதிரி திருப்பியும் நான் அதே சொல்கிறேன், மேடம் நான் படிக்கலை. அவங்க வந்து சொல்கிறாங்கம்மா, உன்னை பார்த்தா படிக்கலைன்னு சொன்னால் யாராச்சும் நம்புவாங்களாம்மா, நீ எப்படி இருக்க, ஏம்மா பொய் சொல்கிற, பொய் சொல்லி என்ன எப்படிம்மா நீ எதுக்குமா நீ இந்த மாதிரி பொய் சொல்கிற படிக்கலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அப்புறம் அதை பார்த்துட்டு அவங்க அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசலை. சரி ஓகேம்மா, நீ சர்டிஃபிகேட் இல்லைன்ற என்ன இதுவோ எனக்கு தெரியல, நான் வந்து உனக்கு பர்த் சர்டிஃபிகேட்லேயே பண்ணித்தரேன், அன்எஜுகேட்டட் தான் வரும் உனக்கு பாஸ்போர்ட்டில், பரவாயில்லையான்னு கேட்டாங்க. பரவாயில்ல நான் அதை ஒத்துக்கிட்டேன். ஏன்னா எங்கே இருக்கிறது தானங்க நம்ம ஏற்றுக்க முடியும், நம்ம இல்லாத பொய் சொல்லியோ எதுக்கு இதெல்லாம். எனக்கு வந்து நிறைய பேர் வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து சஜஷன் பண்ணாங்க, நான் பாஸ்போர்ட் எடுக்கும்போது, நீ வந்து ஃபேக்காக வந்து ரெடி பண்ணிக்கலாம், இல்லை நீ வந்து இது பண்ணலாம், நீ படிச்சேன்னு சொல்லலாம், அப்படியெல்லாம் வந்து சொல்லுவாங்க, எனக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் வந்து என் மைண்டில் வந்து அதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணதே கிடையாது. எனக்கு இதுதான் என் ரியாலிட்டி, என்னோட அடையாளம் இதை நான் ஏன் மறைக்கணும், இது ஏன் நான் வந்து பொய் சொல்லணும் இன்னொருத்தருங்க கிட்ட, ஏன் நான் எனக்கு ஒரு ஆதாயம் கிடைக்குதுன்றதுக்காக நான் ஏன் என்னோட உண்மையை நான் ஏன் மறைக்கணும் அப்படின்றது எனக்குள்ளே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு வைராகியம் எனக்கு. அது வந்து ஒரு தீர்மானம் எனக்கு. அது மாதிரி நம்ம பண்ணக்கூடாது நம்ம லைஃப்பில் அப்படின்னு. ஸோ அதனால் நான் வந்து அவங்கக்கிட்ட வந்து சரி மேடம், நான் பர்த் சர்டிஃபிகேட்டே வந்து என்னோடய நேம் வந்து ஆன்லைனில் நான் ஏற்றிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் என் மனசு கேட்கல, எனக்கு ஒரு மாதிரி வேதனையாகிடுச்சு. நான் ஒரு 5 ஸ்டெப்பு தாங்க எடுத்து வச்சுருப்பேன். ரிட்டன் போயிட்டு அவங்கக்கிட்டே நான் சொன்னேன், கூப்பிட்டு மேடம் ஒரு நிமிஷம் அப்படின்னா அவங்க என்னன்னு கேட்டாங்க. மேடம் நான் வந்து உயிர் போகிற அளவுக்கு நான் உங்ககிட்ட என்னோட உண்மையை நான் சொன்னேன், நான் உங்கள்கிட்ட வந்து என்னோடய உண்மையை சொல்கிறேன் நான், ஆனால் நீங்கள் என்னை நம்பலை. பொய் சொல்கிறவங்கள நம்புறதுக்கு தான் இந்த உலகத்தில் வந்து ஆட்கள் இருக்காங்க. பொய் சொன்னால் எல்லாருமே நம்பிடுவாங்க, ஆனால் நான் உண்மையை இந்தளவுக்கு கத்தி சொல்கிறேன், ஆனால் என்னை நீங்கள் யாருமே நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நான் பாட்டுன்னு இறங்கி வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த பாஸ்போர்ட்டே எடுக்க முடியாமல் போயிடுச்சு. டில் நவ் வந்து எனக்கு அது என்ன சொல்கிறது, ஒரு ப்ராசஸ்லேயே தான் இருக்குது. ஏன்னா என்னோட ஆன்லைன் பதிவுக்காக, ஸோ அது வேறு டாபிக், அது விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் அவமானம் பட்டேங்க. இது ஏன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 2 ரீசனுங்க. ஃபர்ஸ்ட் ரீசன், என்னை பார்த்து என்னை வந்து ஃபாலோ பண்ணுற உங்களுக்கு நான் ஹானஸ்டாக இருக்கணும். அண்ட் செகண்ட் ரீசன் என்னன்னா, லைஃப்பில் எனக்கு இது இல்லை, அதனால என்னால் வந்து சாதிக்க முடியல, என் லைஃப்பில் இது இருந்தால் நல்லா இருந்திருக்கும், நான் வந்து லைஃப்பில் உருப்பிடாமல் இருக்கேன், என் லைஃப்பில் எதுவுமே முடியாது, அண்டு நான்லாம் இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ முக்கியமாக நான் வந்து செகண்ட் ரீசனாக நான் சொல்கிறது.
எதுவுமே இல்லாமல் ஜீரோல இருந்து தான் நான் இன்னைக்கு என்ன நானே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு நானே டீச்சராக இருந்து என் லைஃப்பை நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் லேர்ன் பண்ணி இந்த அளவுக்கு நான் கொண்டு வந்து நான் நிறுத்தியிருக்கேன். எதுவுமே இல்லாமல் ஒரு ஜீரோவில் ஸ்டார்ட் ஆனது தான் என் லைஃபு. ஓகேவா? இன்னைக்கு நான் வந்து ஆன்லைனில் நிறைய ஸ்டோரிஸ் எழுதியிருக்கேன். நிறைய ஸ்டோரிஸ், என்னோடய ஸ்டோரிஸ்லாம் வந்து 3rd பிளேஸில் இருந்து எனக்கு அவார்டு வாங்கி கொடுத்துருக்கு. நான் நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் ஆன்லைனில் அப்ளை பண்ணி. அண்டு நிறைய கவிதைகள் எழுதுவேன். எனக்கு ஒரு பெரிய பேச்சாளர் ஆகணுன்றது என்னோடய ஆசை, பெரிய கனவு எனக்கு. அண்டு நான் பேசும்போது நீங்கள் கவனிச்சிருக்கலாம், என்னோடய கையிலே பார்த்தீங்கன்னா என்னோடய பென்னு தான் எனக்கு டேட்டூ. அண்ட் இந்த கையில் பார்த்தீங்கன்னா என்னோடய புக்கு தான் எனக்கு டேட்டூ. ஏன்னா இந்த 2 வந்து எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு லைஃப்பில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அண்டு எனக்கு அப்படி ஒரு பிளட்டில் கலந்த ஒரு விஷயம்னு சொல்லலாம். எனக்கு எழுதுறது, பேச்சாளர், இந்த மாதிரி விஷயங்கள்ல அவ்வளோ ஆசை, அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ ஜீரோ ஆரம்பித்த நானே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னை வளர்த்துக்கிட்டு இந்தளவுக்கு நான் ரொம்ப ஓஹோன்னு இல்லைனாலும் இந்த அளவுக்கு என்னால் வர முடியுதுன்னா என்னை விட நீங்கள் எல்லோரும் மச் பெட்டராக தான் இருப்பீங்க கண்டிப்பாக லைஃப்பில். ஸோ நீங்களும் மனசை தளர விடாதீங்க, தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். காரணங்களை காட்டி அங்கேயே ஸ்டாப் ஆகிடாதீங்க. லைஃப் ரொம்ப பெருசு, நம்ம நிறைய லேர்ன் பண்ணலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம லேர்ன் பண்ணி படி மாதிரி ஏறி போயிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக தான் என்னோடய ரியல் இன்சிடெண்ட் நான் உங்களுக்கு வந்து ரியலாக நடந்த என்னோடய ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், என் வாழ்க்கையை. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, அண்ட் இதுக்கப்புறம் நான் வந்து படிக்கலை அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் இப்போது கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னோடய வீடியோஸ் இதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதும் அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதும் உங்ககிட்ட இருக்குது. அண்ட் இது ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னு கண்டிப்பாக நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்க. ஆனாலும் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, மேபி உங்களில் ஒருத்தருக்கு ஒரு சிலருக்கு தோணலாம், இவ படிக்காதவ தானே, இவ சொல்கிறதெல்லாம் ஏன் கேட்கணும் அப்படின்னு. அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் எனக்கு தோன்றுறதுன்னா என்னை மன்னிச்சிடுங்க. அண்ட் எதையுமே மறைக்கணும் அப்படின்றது கிடையாது. அண்டு இல்லை என்னை நான் இப்படி இருந்தாலும் என்னை அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு நிறைய மோட்டிவேஷனாக இருங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் ஒரு நல்ல பேச்சாளர் ஆகணும், அது என்னோடய பெரிய கனவு. அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவைப்படும். அண்ட் நீங்கள் எப்போவுமே வந்து எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கணும் நீங்கள் எனக்கு. அண்ட் அதுதான் எனக்கு தேவை. அண்ட் இந்த விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நிறைய மனசை விட்டு பேசினதால பெரிய லாங் வீடியோவாக ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. அண்ட் இப்போ மனசு ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. ஏன்னா இத்தனை பேர் என்னை நம்பி பார்க்குற நீங்கள் வந்து என்னை பற்றி ரியாலிட்டி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் இன்றைக்கி இதை ஷேர் பண்ணிட்டேன். என்னை கேட்டால் இதுவே ட்ரூ லேட் தான், பட் இட்ஸ் ஓகே. தேங்க்யூ ஸோ மச். என்றைக்குமே உங்களுடன் உங்கள் மாயா, உங்களில் ஒருத்தியாக இருக்கிற மாயா. தேங்க்யூ, பாய்.